திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார். ஓம் நம சிவாய. இன்னைக்கு பதிவுல திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் காமம் இறை இன்பத்தை மறக்க செய்யும் அப்படின்னு ஏன் சொன்னாருன்னு பார்ப்போம். விட்டில் பூச்சி விளக்கு வெளிச்சத்தை பார்த்ததும் அந்த ஒளியினால ஈர்க்கப்பட்டு அந்த தீக்குள்ளையே விழுந்து அழிஞ்சு போயிடும். அது மாதிரி காமம் என்ற தீயை நோக்கி போற விட்டில் பூச்சி மாதிரி ஏன் நிலைமையும் இருக்கு அப்படின்னு மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல சொல்றாரு. அதாவது பெண்களோட பேச்சுல விருப்பம் கொண்டு மயங்கி கிடக்கிறேன். நான் இப்படி விட்டில் பூச்சி மாதிரி காமம் அப்படிங்கிற தீய நோக்கி போறப்போ என் வழிய மறிச்சு அருள் நிறைந்த அரிய அமுதத்தை கொடுத்த. ஆனா நானும் அதை ஏற்க மறுத்துட்டேன். அதுக்காக என்னை கைவிட்டு விடாதே இறைவா அப்படின்னு பாடியிருப்பாரு. அதாவது அருள் அமுதத்தை கொடுக்க வர்றப்போ காமம் என்ற உணர்வு இறை இன்பத்தையே மறக்க செஞ்சிடுது அப்படின்னு மாணிக்க வாசகர் இந்த பாடல் மூலமா சொல்லியிருப்பாரு. விட்டில் பூச்சி விளக்குல விழுவது போல அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரிதான் மனிதனும் பலவீனமானவன், வெளி கவர்ச்சியில ஏமாந்து போறவன் தான். நெருப்புல விழுகிற விட்டில் பூச்சியோட அதே பலவீனம் மனிதனுக்கும் இருக்கு. ஒரு முறை பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கிட்ட ஒரு இளைஞன் பதட்டத்தோட வர்றான். வந்து என் மனசை அடக்கவே முடியல, கீழான காம எண்ணங்கள் வந்து வந்து என் மனசை அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கு, அதனால என் நிம்மதியே போகுது, காமத்தை வெல்ல என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு, காமம் அப்படிங்கிற உணர்ச்சிய அடியோடெல்லாம் விளக்க முடியாது. இந்த தேகம் அப்படிங்கிற உணர்வு இருக்கிற வரை இந்த காம உணர்வும் இருக்கதான் செய்யும். என்கிட்ட இருந்து காம வாசனை முற்றிலுமா போயிடுச்சு அப்படின்னு நீ நினைக்கிறியா? இல்ல, காமத்தை அடக்க முடியாது. அப்படியே அந்த உணர்ச்சிக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து அடக்க நினைச்சாலும் அது அடங்காது. அந்த உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இறைவன் கிட்ட மனதை கொண்டு போய் அவரை மனமுருகி பிரார்த்தனை பண்ணு, இறை நாமத்தை இடைவிடாம சொல்லு, இறைவனோட பெருமைய பாடு. கெட்ட எண்ணங்கள் வரட்டும் போகட்டும், ஆனா அதை நீ கண்டுக்காத. அப்படி செஞ்சா மட்டும்தான் அது கட்டுக்குள்ள வருமே தவிர காமம் அப்படிங்கிற உணர்வை அடக்க முடியாது, கடக்கதான் முடியும் அப்படின்னு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு. இறைவனோட திருவருளை அடைய விடாம தடுக்கிற உணர்ச்சியில வலிமையான உணர்ச்சி இந்த காமந்தான். அது அறிவையே மறைச்சிடும். இறை அடியார்கள் எல்லாரும் இந்த நிலையை தாண்டிதான் வந்திருப்பாங்க. இத பத்தி மாணிக்க வாசகர், அருணகிரிநாதர் எல்லாரும் தங்களோட பாடல்கள்ல நிறைய இடங்கள்ல பாடியிருப்பாங்க. மாணிக்க வாசகர் மகளிர் மயக்கத்துல என் மனம் செல்லுதே அப்படின்னும், பெண்களின் ஐம்புலன்கள் என்ற ஆற்றங்கரையில வேரூன்றி நிக்கிற மரமா நான் நிக்கிறேன், காம வெள்ளத்தால அந்த மரம் அழிஞ்சு போகுமே, இறைவா என்னை கைவிட்டுடாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மாணிக்க வாசகர் என் மேல இருக்கிற பெரும் கருணையாலதான் இறைவன் என்ன ஆட்கொண்டாரு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா பழைய பழக்க வசத்தால மகளிர் இன்பத்துல விழுந்தன்னா உன்னோட திருவருள் என்ற அமுதத்தை நான் ஏற்க மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ காமம் என்ற உணர்வு இறை இன்பத்தையே மறக்க செய்யுது. அருணகிரிநாதர் கூட ஒரு பாடல்ல பாடியிருப்பாரு, நான் காமத்தினால் கலவி என்னும் கல்லை மோண்டு மோண்டு உண்ணுகிறேன் அப்படின்னு பாடியிருப்பாரு. அப்படி உண்டாலும் நான் முற்றிலுமா மயங்கல அப்படின்னு சொல்லுவாரு. சிலர் சொல்லுவாங்கல்ல, நான் எவ்வளவுதான் தண்ணி அடிச்சாலும் நிதானத்தை மட்டும் இழக்க மாட்டேன், மரியாதை தவறிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி அருணகிரிநாதர் சொல்றாரு,
மாதரார் காம கலவி கல்லை மோண்டு உண்டு மயங்கினாலும் வேலாயுதத்தை மறக்க மாட்டேன் அப்படின்னு பாடியிருப்பாரு. அதாவது முருகனோட வேலை நான் சிற்றின்ப நுகர்ச்சியில இருந்தா கூட நான் அதை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது எல்லாருக்கும் அவ்வளவு எளிதா வராது. எப்பவுமே இறைவனையே நினைச்சு நினைச்சு பழகி இருக்கணும். அந்த பழக்கத்தினாலதான் அந்த நேரத்திலையும் இறைவனோட நினைவு வரும். மாணிக்க வாசகர் திருக்கோவையார்ல சொல்லியிருப்பாரு, தொழுது எழுவார் வினை வளம் நீர் எழ அப்படின்னு. அதாவது தூங்குறப்ப நம்மையே மறந்து தூங்குவோம். அதாவது கிட்டத்தட்ட பெண மாதிரிதான், எந்த உணர்ச்சியும் இருக்காது. முழிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அப்படிங்கிற உணர்வே நமக்கு வரும். அப்படி அந்த முதல் உணர்ச்சி தோன்றியதுமே கடவுளை கும்பிட்டுக்கிட்டே எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போதான் முதல் உணர்ச்சியிலே இறைவனோட நினைவு வர ஆரம்பிக்கும். அதனாலதான் காலையில எழுந்திருக்கும் போதே கடவுளை கும்பிட்டுட்டே எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாவே நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது மேலதான் நம்ம அதிக பற்று வைப்போம். அதை பத்தியே நினைப்போம், அதை பத்தியே பேசுவோம், அது சம்பந்தமான செயல்களையே செய்வோம். அதுக்காக தான் இறைவன் மேல பற்றுவை அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் எப்பவுமே அவனையே நினைச்சிட்டு இரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி காமம் என்ற உணர்வை வெல்ல பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன மாதிரி அந்த உணர்வை அடக்க நினைக்காம அந்த உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விட்டாலே போதும், அது தானாவே அடங்கிடும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது எப்பவும் இறைநாமத்தை விடாம சொல்றதுதான். இறை சிந்தனைய வளர்த்துக்கிறது, மனமுருகி இறைவனை வழிபடுறது, பூஜை செய்யறது, திருவாசகம், திருப்புகழ், இது மாதிரி ஆன்மீக நூல்களை படிக்கிறது. இது எல்லாமே இந்த காமம் என்ற உணர்வை கடக்க உதவுது. அப்போ காமம் என்ற உணர்வை அடக்க முடியாது, அதை இறை சிந்தனை கொண்டு கண்டிப்பா கடக்க முடியும். இப்போ இந்த நீத்தல் விண்ணப்பம் பாடலை பார்ப்போம். செழிகின்ற தீப்புகு விட்டிலின் சில மொழியாரில் பல்நாள் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் விரிபாய் அருகாள் உழுகின்ற பூமுடி உத்தரகோச மங்கிக்கு அரசே வழி நின்று நின் அருள் ஆர் அமுது ஊட்ட மறுத்தனேனே அப்படின்னு பாடியிருப்பாரு. நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய.